ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் என் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளிலே உங்களை சந்திப்பதிலே மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைக்கு நம்முடைய தியானத்திற்கு நாம் தெரிந்து கொள்கிற வேத வசனம் எரேமியா தீர்க்கதரிசன புஸ்தகம் 10ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். புறஜாதிகளுடைய மார்க்கத்தை கற்றுக்கொள்ளாதிருங்கள். எரேமியாவின் புஸ்தகத்தில் ரொம்ப அழகாக சொல்லப்பட்டிருக்கிறது, புறஜாதிகளுடைய மார்க்கத்தை கற்றுக்கொள்ளாதிருங்கள். புறஜாதியருடைய மார்க்கம், அந்த மார்க்கம் எப்படிப்பட்டது? வானத்தில் தோன்றுகிற அடையாளங்களை பார்த்து பயப்படுகிற ஒரு மார்க்கம். வானத்தில் தோன்றுகிற அடையாளங்களை பார்த்து அவர்கள் பயப்படுகிற பொழுது நீங்கள் பயப்படாதிருங்கள் என்று வேதம் சொல்கிறது. அப்போ அவர்களைப் போல பின்பற்றாதிருங்கள். ஏன் பின்பற்றாதிருக்க வேண்டும்? வேதத்தில் மிக அழகாக ஆண்டவர் நமக்கு சொல்லிக் கொடுத்திருக்கிறார். இன்றைக்கு ஜனங்கள் காலையில் எழுந்தவுடனே இன்றைக்கு ராசி பலன் பார்ப்பதை அவர்கள் ஒரு ரெகுலர் ஆக்டிவிட்டியாக சிலர் வைத்திருக்கிறார்கள். தங்கள் ராசி என்ன என்பதை பார்க்கிறார்கள். தங்கள் ராசிக்கு என்ன கிடைக்கப் போகிறது என்பதை பார்க்கிறார்கள். ஆனால் என்றைக்காவது நாம் வேதத்தில் அப்படிப்பட்டவைகளை இருக்கிறதா என்று பார்த்தால் இருக்கிறது. அதை ஜனங்கள் வணங்கினார்களா என்று பார்த்தால் அதுதான் இல்லை. ஏன் இல்லை? தேவனுடைய சமூகத்தில், தேவனுடைய பிரசன்னத்தில் நிற்கிற கர்த்தருடைய பிள்ளைகள் அவைகளை ஆளுகை செய்கிறார்கள் என்பதுதான் உண்மை. இதுவரை 9 கோள்கள், கிரகங்கள் என்று சொன்னார்கள். ஆனால் இப்பொழுது அதில் ஒன்று அழிந்து விட்டது, அதனால் 8 என்று சொல்லுகிறார்கள். அப்பொழுது இத்தனை ஆண்டு காலமாக அந்த 9 கிரகங்களை வைத்து அவர்கள் ஆளுகை செய்தது, ஆராய்ச்சி செய்தது, அது நம்மை வழி நடத்தின என்று சொன்னலாம் எங்கே போனது? அப்போ புறஜாதியுடைய மார்க்கத்தை நீங்கள் பின்பற்றாதிருங்கள் என்று சொன்னால் கர்த்தர் தம்முடைய அதிகாரத்தை வெளிப்படுத்தும்படி அதை சொல்லியிருக்கிறார். இந்த 9 விதமான காரியங்களை கர்த்தர் வேதத்தில் சொல்லியிருக்கிறாரா என்று சொன்னால், நீங்கள் 1 நாளாகமத்தின் புஸ்தகம், அதே போல சாலமோன் 1 ராஜாக்களின் புஸ்தகத்தில் தேவனுடைய ஆலயத்தை கட்டும்படி அவன் புறப்பட்டு 7 ஆண்டுகள் தேவனுடைய ஆலயத்தை கட்டி, அந்த ஆலயத்தில் வருகிறவர்கள் கை கால் முகங்களை கழுவி ஆலயத்துக்குள்ளே வருவதற்காக ஒரு கடல் தொட்டி என்று ஒரு தொட்டியை செய்தார். அந்த தொட்டியை தாங்குவதற்காக இந்த 9 விதமான ரிஷபங்களை அதற்கு கீழே வைத்தான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதற்கு அர்த்தம் என்ன? 2 பெரிய வெண்கல தூணை நிறுத்தினான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. யாபீன் என்று அதற்கு பெயர். அப்போ இந்த தூண்களை வைத்ததற்கு காரணம் என்ன? அதற்கு காரணங்கள் இருக்கிறது. இவைகள் நம்மை ஆளுகை செய்வது இல்லை. பரலோகத்தில் வீற்றிருக்கிற தேவனானவரே நம்மை ஆளுகை செய்கிறார் என்று சாலமோன் உலகத்திற்கு பறைசாற்றினார். தேவனுடைய ஆலயத்தின் வாசலில் அதை வைத்ததற்கான காரணம், கை கால்கள் கழுவி அவர்கள் உள்ளே போய் கடவுளை ஆராதிக்கிற இடம். பரிசுத்த ஸ்தலம், பிரகாரம், பரிசுத்த ஸ்தலம், மகா பரிசுத்த ஸ்தலம். பிரகாரத்தில் செல்ல வேண்டும் என்றால் அவர்கள் இந்த கடல் தொட்டியிலிருந்து தண்ணீரை எடுத்து கழுவ வேண்டும். அதே போல் அவர்கள் கரிகளை கழுவ வேண்டும் என்றால், பலிக்கு கரிகளை கழுவி கொண்டு போக வேண்டும் என்றால் அதற்கும் தண்ணீர் இந்த கடல் தொட்டியிலிருந்தான் எடுத்து கொண்டு போக வேண்டும். அப்படியானால் இந்த ரிஷபங்கள் நம்மை ஆளுகை செய்வதில்லை.
பரலோகத்தில் வீற்றிருக்கிற தேவனானவரே நம்மை ஆளுகை செய்கிறார் என்பதை பறைசாற்றுவதற்காகவே ஆண்டவர் இந்த இரகசியங்களை சாலமோனுக்கு கர்த்தர் சொல்லியிருந்தார். இன்றைக்கு நமக்கு என்ன சொல்ல விரும்புகிறார்? அந்த மார்க்கத்தை பின்பற்றாதிருங்கள். அவர்கள் வானத்தின் அடையாளங்களை பார்த்து பயப்படுகிறார்கள். வானத்தில் அடையாளங்கள் தோன்றும் என்று மத்திய எழுதின சுவிசேஷம் 24ஆம் அதிகாரத்தில் நாம் வாசிக்க முடியும். You will see some signs in the sky. Don't fear. Do not be fear. ஆண்டவர் சொல்லியிருக்கிறார், அதற்காக நீ பயந்து விடாதே, கவலைப்படாதே. ஏன் ஆண்டவரே என்று கேட்டால், ஆண்டவர் சொல்ல அது சம்பவிக்க வேண்டியதே, முடிவு உடனே வராது. இயேசு இங்கே இருக்கிறார் அங்கே இருக்கிறார் என்று சொல்வார்கள். அப்படியல்ல. மின்னல் ஒரு கிழக்கில் தோன்றி மேற்கில மறைகிறது போல இயேசுவானவர் தோன்றும் பொழுது உலகமெங்கும் அவர் வருகிறதை காணும். அப்படியானால் வானத்தில் தெரிகிற அடையாளங்கள், இங்கே ஒரு அடையாளம், அங்கே ஒரு அடையாளம், இப்படி ஒரு அடையாளம், அப்படி ஒரு அடையாளம் என்று சொல்லும் பொழுது நாம் பிரமிப்படைகிறோம். அவைகள் என்னவாக இருக்கும் என்று குழம்புகிறோம். அதை பின்பற்றவும் விரும்புகிறோம். சில நேரத்தில் தேவ தூதர்கள் வானத்தில் பறக்கிறார்கள் என்று சொல்லிவிடுவார்கள். நாம் பார்த்தால் தேவ தூதர்கள் பறக்கிறதை போலவே சில இமேஜஸை வீடியோக்களிலே கொண்டு வருவார்கள். அதெல்லாம் ஹாலோகிராம் என்று சொல்லுகிற ஒரு தொழில்நுட்பத்தின் மூலமாய் செய்ய முடியும். இது சினிமாக்களில் அதிகமாய் பயன்படுத்தப்படுகிற ஒரு தொழில்நுட்பம். இன்றைக்கு ஆண்டவர் நமக்கு சொல்லுகிறது, அவர்கள் பின்பற்றுகிறதை, புறஜாதியர் பின்பற்றுகிறதை, புறஜாதி மார்க்கத்தார் பின்பற்றுகிறதை நீங்கள் பின்பற்றாதிருங்கள். காரணம் என்ன? இயேசுவானவர் மரித்தார், 3ஆம் நாள் உயிரோடு கூட எழும்பினார். இன்றைக்கும் ஜீவனுள்ளவராக இருக்கிறார். அவர் மரித்தார், 3ஆம் நாள் உயிரோடு கூட எழும்பினார். எந்த மனிதன் வாயினால் அறிக்கை செய்கிறானோ அந்த மனிதனை கர்த்தர் ஆசீர்வதித்து நடத்துகிறார் என்று வேதம் சொல்லுகிறது. அவன் ரட்சிக்கப்படுகிறான் என்று சொல்லுகிறது. சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை நடத்தும் என்று வேதம் தெளிவுபடுத்துகிறது. ஆண்டவருடைய காரியத்தின் மேல் மன மகிழ்ச்சியாயிருந்து, நம்பிக்கையாயிருந்தால் அவர் நம்முடைய காரியங்களை வாய்க்க பண்ணுவார் என்று வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. நாம் தான் சில நேரங்களில் அதை மறந்து விடுகிறோம். We just forget the goodness that God had for us. ஆண்டவர் நமக்கு வைத்திருக்கிற நன்மைகள் எல்லாம் மறந்து விடுகிறோம். அவர் இதை பின்பற்றுகிறார்கள், அவள் நன்றாக இருக்கிறார்கள். ஒவ்வொரு நாள் காலையில் எழும்பி எனக்கு என்ன நடக்கும் என்று நியூஸ் பேப்பரை ஆராய்வதை விட்டுவிட்டு, டிவியில் சொல்லுகிறதை கேட்பதை விட்டுவிட்டு, முழங்கால் படியிட்டு வேதத்தை திறந்து வாசியுங்கள். உங்களுக்கு சம்பவிக்க போவதை அவர் சொல்லுவார். உங்களுக்கு நடக்கப் போகிற காரியங்களை அவர் விளங்க பண்ணுவார். அவர் உங்களுக்கு கற்றுக் கொடுப்பார். நீங்கள் பாதுகாக்கப்படுவீர்கள். ஒரு சமயம் நான் ஒரு ஊழியத்திற்காக கிட்டத்தட்ட ஒரு 20 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கக்கூடிய ஒரு பெரிய கம்பெனி, சிம் கார்டு தயாரிக்கிற நிறுவனம், அந்த கம்பெனியில் மேனேஜிங் அந்த குரூப்ஸ் அவர்களுக்காக விசேஷித்த ஒரு ஜெபத்தை ஏறெடுக்கும்படி என்னை அழைத்திருந்தார்கள். நானும் புறப்பட்டு சென்றேன். வழியில் நான் போகும் பொழுது ஒரு குறிப்பிட்ட தூரத்தில் ஆவியானவர் என்னோடு கூட இடைவிட ஆரம்பித்தார். with a strong touch of the Holy Ghost. பரிசுத்த ஆவியாருடைய ஒரு ஆழமான தொடுதலை நான் உணர்ந்தேன். இந்த ஆழமான தொடுதல் எனக்குள் வந்த பொழுது ஆச்சரியம் அடைந்தேன்.
அப்பொழுது மிக தெளிவாக சொன்னார், இன்னும் சிறிது நேரத்தில் ஒரு விபத்து நடக்கப் போகிறது, அந்த விபத்திலே சிக்கப் போகிறாய், நீ ஜாக்கிரதையாயிரு. நானும் ஹெல்மெட் போட்டிருக்கிறேன், நானும் ப்ரிகாஷனோடு அந்த காரியத்தை சொல்லிவிட்டாரே என்று சொல்லி நானும் மிக கவனத்தோடு நான் போகிறேன். அந்த கம்பெனிக்கு போவதற்கான வழி மெயின் ரோட்டிலிருந்து ஒரு 2 கிலோமீட்டர் உள்ளே போக வேண்டும். நான் அந்த 2 கிலோமீட்டர் உள்ளே போவதற்காக திரும்பின பொழுது கொஞ்சம் தூரத்தில் ஏதோ ஒரு லாரியோ வேறு ஏதோ ஒன்று அந்த நின்ற இடத்தில் ஒரு செங்கலை வைத்து விட்டு போயிருக்கிறார்கள். இரவு நேரம் என்பதனால் அது எனக்கு தெரியவில்லை. அப்பொழுதுதான் நான் அந்த வாகனத்தை கொஞ்சம் வேகம் எடுத்திருந்தேன். அந்த கல்லில் அடித்து நான் என் வாகனத்தோடு தூக்கி வீசப்பட்டு நான் தேய்த்து கொண்டே போகிறேன். ஒரு மரத்தின் முட்டில் போய் தடுத்து நிறுத்தப்பட்டேன். பின்பு ஒரே நடுக்கம் எனக்கு. ஏன்னா விபத்து நடந்திருக்கிறது. என்னுடைய வாகனத்தை எடுத்தால் என்னுடைய டூமெல்லாம் நொறுங்கி இருக்கிறது. நான் பாடல் கேட்பதற்காக வைத்திருந்த ஐபேட் நொறுங்கி விட்டது. என்னுடைய ஹெல்மெட்டில் சிறிய சிராய்ப்பு மட்டும். என்னுடைய சட்டையில் ஒரு பொத்தான் கூட கிடையாது, எல்லாம் பிய்ந்து விட்டது. எழும்பினேன், நின்றேன். உடனே ஒரு கூட்டம் கூடிவிட்டது. அவர்கள் ஓடி போய் என்ன வேண்டும் என்று சொன்னார்கள். தண்ணீர் என்று, அந்த பதட்டத்தில் தண்ணீர் வேண்டும் என்று சொன்னபோது தண்ணீர் கொண்டு வந்தார்கள். குடித்தேன். அவர்கள் சொன்னார்கள் ரத்தம் ஊற்றுகிறது என்றார்கள். நான் சொன்னேன் ரத்தமெல்லாம் வராதுன்னு எனக்கு தெரியும், அது வண்டியிலேருந்து ஆயில் ஊற்றியிருக்கும். அப்புறம் அவர் சொன்னவர் தொட்டு பார்த்து ஆமாம் ஆயில் தான் அப்படின்னார். என்னுடைய உடம்பில் ஒரு இடத்துல சிராய்ப்பில்லை. என்னுடைய சட்டை முழுவதும் அழுக்காகி இருந்தது, என் பேண்ட் முழுவதும் அழுக்காகிருந்தது, பிய்யவில்லை. பட்டன் தான் இல்லை, எல்லா பட்டனும் பீந்து விட்டது, அவ்வளவுதான். நான் அந்த கம்பெனிக்கு ஃபோன் அடித்து ஒரு ஆக்சிடெண்ட் ஆகிவிட்டது, நான் வருகிறேன், முகத்தை கை கால் கழுவதற்கு வேண்டும், எனக்கு அந்த பாத்ரூம் கொஞ்சம் ஆயத்தப்படுத்தி வையுங்கள் என்று சொல்லிவிட்டு, பின்னூசி இருந்தால் அதை அந்த சட்டையை குத்தி பட்டனுக்கு பதில் போடுவதற்கு 2 கொடுங்கள் என்று அதையும் சொல்லிவிட்டு நான் அங்கிருந்து அதே வாகனத்தை எடுத்துக்கொண்டு புறப்பட்டு அந்த கம்பெனிக்கு போய்விட்டேன். எனக்காக அந்த கம்பெனியில் உள்ளவர்களெல்லாம் ஆயத்தப்பட்டு நின்றார்கள். நான் என்னை பார்த்த உடனே அவர்கள் அந்த காரெல்லாம் உள்ளே எடுத்து விட்டு பாஸ்டருக்கு ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லி உள்ளே அழைத்து அந்த பாத்ரூமில் போய் கை கால் கழுவதற்கு மாத்திரம் நான் கேட்டு என்னுடைய சட்டையை துடைத்து கொண்டு சில குண்டூசிகளை கொடுத்தார்கள். அதை வைத்து குத்தி கொண்டு நான் ஜெபத்தை நடத்த சென்று ஜெபத்தை நடத்திவிட்டு தான் வந்தேன். ஒரு காரியம் எனக்கு மிகுந்த ஆச்சரியத்தை ஏற்படுத்தினது. ஒரு ஆபத்து வருகிறது முன்பே நம்முடைய இரட்சகர், நம்முடைய மீட்பர் அதை சொல்லிவிடுகிறார். பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளை, ஒரு ஆபத்து நேரிடும் பொழுது ஆவியானவர் நமக்காக பரிந்து பேசும்படி காரியத்தை வாய்க்க பண்ணுகிறார். அது எவ்வளோ பெரிய ஆச்சரியத்தை தருகிறது பாருங்கள். ஒரு சம்பவம் நடக்கப் போகிறது, அதற்கு முன்பே நமக்கு சொல்லி காத்துக்கொள், நான் உன்னோடு கூட இருக்கிறேன், நீ பயந்து விடாதே, உனக்கு ஒன்றும் நேரிடாது. எவ்வளோ அழகாக பேசுகிறார் பாருங்கள். இந்த அற்புதமான தேவன்தான் இன்றைக்கும் நமக்கு துணை நிற்கிறார். வரும் காரியங்களை நமக்கு அறிவிக்கிறவர் அவர்தான். அதனால்தான் சங்கீதம் 37 3, 4, 5 வசனங்கள் சொல்லுகிறது, நீ கர்த்தரை நம்பு, கர்த்தரிடத்தில் மனமகிழ்ச்சியாயிரு, உன் வழியை கர்த்தருக்கு ஒப்புவி, அவர் காரியத்தை வாய்க்க பண்ணுவார்.
நம்முடைய வாழ்க்கையில் நாம் அவரை நம்பி அவரை நேசித்து நம்முடைய வழியை ஒப்புவித்தால் போதும். He will lead us. He will teach us. He will speak to us. He will tell us what's going to be happen next in our life. இதுதான் நாம் ஆராதிக்கிற தேவன். இதுதான் நாம் ஆராதிக்கிற கர்த்தர். இதுதான் நாம் ஆராதிக்கிற சர்வ வல்லமை உடையவர் தேவன். நாம் அவர்கள் பின்பற்றுகிறதை போல பின்பற்ற வேண்டியதில்லை என்று வேதம் சொல்லுகிறது. நாம் அவர்கள் பின்பற்றுகிறதை போல பின்பற்றி அவைகளை தொடர்ந்து செல்லும் பொழுது பரலோகத்தில் இருக்கிற தேவன் நமக்கு செய்ய போகிறதை நாம் அறிந்து கொள்ளாமலே போய்விடுவோம். நீங்களும் நானும் தேவனுடைய பிள்ளைகள், சர்வ வல்லமையுடைய தேவனுடைய ஜனம் கூட்டம் நமக்கு சொல்லாமல் எப்படி காரியத்தை நடப்பிப்பார்? நமக்கு சொல்லாமல் எப்படி காரியத்தை நடப்பிப்பார்? 2004 வருடம் ஒரு சுனாமி, பெரிய சுனாமி வருவதற்கு முன்பே, 2 ஆண்டுகளுக்கு முன்பே ஒரு சுனாமி வருகிறதை குறித்து கர்த்தர் எங்களிடத்தில் பேசினார். நாங்கள் ஜெபித்தோம். சுனாமி வருகிறதற்கு 6 மாதங்களுக்கு முன்பு நாங்கள் ஒரு வீட்டு கூட்டத்தில் இருக்கும் பொழுது ஆவியானவர் மிக தெளிவாக பேசினார். அதற்காக ஜெபித்தோம். அந்த கூட்டத்தில் நாங்கள் வீட்டு கூட்டத்தில் நாங்கள் அமர்ந்து அந்த கூட்டத்தில் ஜெபித்து கொண்டிருந்த பொழுது ஆவியானவர் பேசினதை, நாங்கள் ஜெபித்ததை அந்த வீட்டிற்கு வந்த அமெரிக்க தேசத்திலிருந்து வந்ததான ஒரு பெண்மணி உள்ளே அமர்ந்திருந்தார். நான் சென்ற பின்பு அந்த வீட்டாரை அழைத்து என்னை எவ்வளவு கேவலமாய் பேச முடியுமோ பேசினார். திட்டினால். ஏமாற்றுக்காரர்கள் இவர்கள் எல்லாம் பொய்யான காரியங்களை சொல்லுகிறார்கள். எப்படி இது நடக்கும்? நம்முடைய கடற்கரையை பாருங்கள், எவ்வளவு தண்ணீர் வந்தாலும் அது உள்ளே வராதபடிக்கு கட்டமைக்கப்பட்டிருக்கிறது என்றெல்லாம் அவர்கள் சொல்லி மிக கேவலமாக பேசியிருக்கிறார்கள். அதற்கு பின்பு அந்த குடும்பத்தாரில் ஒரு சகோதரி எனக்கு கால் பண்ணி, என் ஃப்ரெண்டு இப்படியெல்லாம் சொன்னா பாஸ்டர், நீங்கள் என்ன சொல்கிறீங்க? அவளுக்கு தெரியாமல் பேசுகிறா, நானும் சொன்னேன், அவளுக்கு புரியல. நான் சொன்ன காலம் பதில் சொல்லும், காலம் சொல்லும். கர்த்தர் அதில் நம்ம எச்சரிக்க விரும்புகிற, நம்மை பாதுகாத்துக்க வேண்டும் என்று நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். அவர்கள் அதை நம்பவில்லை என்றால் நமக்கு அது காரணம் அல்ல. நம்ம ஜெபிப்போம், அவ்வளவுதான். என்ன நடந்தது தெரியுமா? அந்த வருடத்தில் 2004 வருடத்தில் டிசம்பர் மாதம் அந்த சுனாமி ஏற்பட்ட பொழுது நில அதிர்வு, நிலநடுக்கம், அதிர்வுகள் எல்லாம் உணர்ந்து ஒரு பேரழிவு நடந்துவிட்டதென்று உலக நாடுகள் முழுவதும் செய்திகள் பரவி கொண்டிருந்தது. அந்த செய்தியை கண்ட அந்த அமெரிக்கா வாழ் அந்த பெண்மணி அலறி அடித்து கொண்டு அவளுடைய தோழிக்கு கால் பண்ணி, ஒரு மனிதர் ஒரு நாள் உங்கள் வீட்டுக்கு வந்தார், ஞாபகம் இருக்கா? நான் அவரை கூட குறைவாக சொன்னனே, உனக்கு தெரியுமா? அவர் எங்கே இருக்கிறார்? அவரை நான் பார்க்க வேண்டும். என் குடும்பத்தார் அவரை பார்க்க வேண்டும். சொல், என் குடும்பத்தாருக்காக ஜெபிக்க சொல். அவரோடு கூட தேவன் இருக்கிறார் என்று அவள் சொன்னார். நான் சொன்னேன், ஆவியானவர் வரும் காரியங்களை குறித்து, நடந்ததை குறித்து மாத்திரமல்ல, வரும் காரியங்களையும் அறிவித்து நம்மை அலாட் பண்ணி நமக்காக ஜெபிக்க பண்ணுகிற கர்த்தர் அவர் உயிரோடு கூட இருக்கிறார். இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையில் ஒரு அற்புதங்களை செய்வர் ஆயத்தமுள்ளவராய் இருக்கிறார். அவர் உங்களுக்கு ஒரு நன்மை செய்ய விரும்பி காத்திருக்கிறார். உங்களுக்கு ஒரு நன்மை செய்யும்படி அவர் விரும்பி உங்கள் அருகில் இருக்கிறார். சோர்ந்து போகாதிருங்கள். அவர்கள் இதெல்லாம் செய்கிறார்கள், அதெல்லாம் செய்கிறார்கள், அதை பற்றி கவலைப்படாதிருங்கள். நீங்கள் ஆராதிக்கிற தேவன் சேனைகளின் கர்த்தர், உங்களுக்காக ஜீவனை தந்தவர், உயிர் தந்த இயேசு, மரித்தார், 3ஆம் நாள் உயிரோடு கூட எழுந்தார், உங்களை உயர்த்தி உங்களை வாழ வைக்க வந்திருக்கிற கர்த்தர் உங்களை கைவிடுவாரா? வரும் காரியங்களை குறித்து, எதிர்காலத்தை குறித்து கலங்கி கொண்டிருக்கிற அருமையான சகோதரனை, அருமையான சகோதரி,
உனக்காக தான் பேசிக் கொண்டிருக்கிறார். உன்னை குறித்து தான் ஆண்டவர் இதை சொல்லுகிறார். நீ சோர்ந்து போகாதே. உன்னை கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படி, உன் வாழ்க்கையை மாற்றி அமைக்கும்படி, உன் வாழ்க்கையை உயர்த்தும்படி அவர் ஆயத்தமுள்ளவராய் இருக்கிறார் என்பதை மறந்து விடாதே. தேவன் பலத்த கிரிகளை செய்கிறவர் என்பதை நீ மறந்து விடாதே. ஆவியானோர் உன்னை வழிநடத்த பெரிய காரியங்களை நடப்பிக்கிறவர் என்பதை நீ மறந்து விடாதே. அவர் உன்னை மேன்மைப்படுத்துகிறவர், மகிமையான காரியங்களை செய்து விடுகிறவர், உன்னை ஆசீர்வதிக்கிற கர்த்தர். இன்றைக்கு உங்களை அவரை நம்பி பாருங்கள், அதிசயங்களை காண்பீர்கள். பெரிய நன்மைகளை கர்த்தர் உங்களுக்கு செய்கிறதை நீங்கள் பார்ப்பீர்கள். கைவிடாதிருப்பார், உங்களை உயர்த்தி மேன்மைப்படுத்துவார். ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவலுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென்.